வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பட்டி தைக்க கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி 10 இன்ச்சு நீளமும் 6 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் துணி எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே இருக்க துணியை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்திட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போது 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு பக்கத்து பட்டியும் அதே மாதிரி 1.5 இன்ச் விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த பட்டி தைச்ச மாதிரியே இந்த மாதிரி மேலே இருக்க துணியை எடுத்து விட்டுட்டு சமப்படுத்திட்டு படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போது 1 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது 2 பட்டியும் இந்த மாதிரி சமமாக வச்சுட்டு சைஸ் பண்ணிக்கலாம். முன்ன பின்ன இருக்கிறத இந்த மாதிரி வெட்டி விட்டுடலாம். இப்போது பட்டிக்கு எவ்வளோ அளவு தேவைங்கிறத நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடு துணியை வச்சுட்டு ஃப்ரண்ட்டு துணியை கரெக்டாக வச்சுட்டு எவ்வளோ அளவு இருக்குங்கிறத அளந்து எடுத்துக்கலாம். ஊக்குப்பட்டி பக்கம் 3 இன்ச் இருக்குது. நம்ம தையலோடு சேர்த்து 3.5 இன்ச் வச்சுக்கலாம். அந்த பக்கம் 2.25 இருக்குது. தையலோடு சேர்த்து 2.25 வச்சுக்கலாம். நம்ம அளந்து எடுத்த மாதிரி அந்த 2.25லேருந்து 3.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பட்டியை நல்ல பக்கம் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு துணியை உள்பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது பட்டி துணியில் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு துணியை வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம தையலுக்காக பட்டி துணியில் எவ்வளோ சேர்த்து கட் பண்ணமோ அந்தளவுக்கு விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு துணியை நல்ல பக்கம் திருப்பி விட்டுட்டு சமப்படுத்திட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போது பட்டி துணியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தைச்சோம்ல, அதை இப்போ சைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பட்டியும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி சைஸ் பண்ணிவிட்டு இப்போது ஊக்குப்பட்டியும் ஐ கட்டுற பட்டியும் தைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஊக்கு கட்டுற பட்டிக்கு 2 இன்ச் அளவில் துணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நல்ல பக்கம் ஃப்ரண்ட்டு துணியை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடிப்பக்கம் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது அந்த துணியை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா சமப்படுத்திட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது மீதம் இருக்க துணியை இந்த மாதிரி பாதி அளவு கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த துணி ஒரு 3/4 இன்ச் அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டதும் அதை அப்படியே உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது இடத்தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது ஐ கட்டுற பட்டிக்கு ஒரு 5 இன்ச் அகலத்தில் ஒரு துணி எடுத்திருக்கோம். அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு துணியை உள்பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம். அடிப்பக்கம் இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். அதை அப்படியே இந்த மாதிரி நல்ல பக்கம் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம்.
இப்போது இடத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது கழுத்து பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டோம்ல, அதை இந்த மாதிரி கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.